வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யூனிட் 2 கார் டேட்டா. அதில் டைப் ஸ்டடி ரானா ஹெக்ஸாடெக்டைல் அது பார்ட் பை பார்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்ட் 6 வீடியோ. அதாவது டைப் ஸ்டடி ஆஃப் ரானா ஹெக்ஸாடெக்டைலோட கடைசிக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து யூரினோஜெனிட்டல் சிஸ்டம். ஸோ என்னென்ன கண்டென்ட்ஸ் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் அப்படின்னா என்ன, அப்புறம் அதுக்குள்ள யூரினோஜெனிட்டல் சிஸ்டம்க்கு கீழே தான் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இது ரெண்டுமே வருது. அதில் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அப்புறம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இது ரெண்டு. தென் மெட்டமார்போசிஸ், அதாவது லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ராக். ஸோ இந்த 3 டாபிக் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக யூரினோஜெனிட்டல் சிஸ்டம், அதுக்கு கீழே எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வந்துடும், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்துடும், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல மேல் ஃபீமேல் வந்துடும், அப்புறம் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ராக். அதில் மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர் உருமாற்றம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரினோ அப்படின்னு சொன்னால் அது எதை குறிக்குது அப்படின்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமா குறிக்குது. அடுத்தது ஜெனிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றப்ப அது எதை குறிக்குது அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை குறிக்குது. ஸோ அப்போ எந்த அனிமல்ஸ்ல இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இது ரெண்டுமே சேர்ந்து ஒன்னா இருக்கும், ஓகேவா? ஸோ ஒன்னா இருக்கும், அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அசோசியேட்டட் வித் த ஜெனிட்டல் சிஸ்டம். ஸோ இங்கே ஃப்ராகை பொறுத்தவரையிலும் அசோசியேட்டட் வித் ஜெனிட்டல் சிஸ்டம் இன் மேல், ஆனால் ஃபீமேல் பொறுத்தவரையிலும் அது செப்பரேட்டாக இருக்கும். அதாவது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் தனியாகவும், யூரினரி எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் தனியாகவும், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தனியாகவும் இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு. ஸோ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறப்ப எக்ஸ்கிரீஷன் இஸ் டன் பை பேர் ஆஃப் கிட்னிஸ். ஸோ அப்போ ஒரு பேர் ஆஃப் கிட்னி தான் இங்கே எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனா ஆக்ட் பண்ணுது. ஸோ ஆம்பிபியன்ஸை பொறுத்தவரையிலும் என்ன டைப் ஆஃப் கிட்னி வந்து இருக்கு அப்படின்னா, கிட்னியோடைய எவல்யூஷன் பார்க்குறப்ப நம்ம வந்து ப்ரோநெஃப்ரிக் கிட்னி, மீசோநெஃப்ரிக் கிட்னி, மெட்டாநெஃப்ரிக் கிட்னி, அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் கிட்னி, இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதில் ஆம்பிபியன்ஸ்க்கு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா மீசோநெஃப்ரிக் டைப் ஆஃப் கிட்னி. இது வந்து அடிக்கடி 1 மார்க்ல கேட்குற ஒரு கொஸ்டின். ஸோ ஆம்பிபியன்ஸோடைய கிட்னி டைப் என்ன அப்படின்னா மீசோநெஃப்ரிக் டைப் ஆஃப் கிட்னி. அதுதான் வந்து ஆம்பிபியன்ஸ்ல இருக்கக்கூடிய டைப் ஆஃப் கிட்னி. ஸோ வேறஸ் இந்த ஆம்பிபியன்ஸ், அதாவது ஃப்ராகோட லார்வான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ல வந்து டேட்போல் லார்வா இருக்கு. ஃப்ராக்ல வந்து என்ன இருக்கு? டேட்போல் லார்வா இருக்கு. அந்த டேட்போல் லார்வாவோட கிட்னி என்ன டைப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்வல் ஸ்டேஜா இருக்கிறப்ப இந்த ஃப்ராகோட கிட்னி வந்து ப்ரோநெஃப்ரிக் கிட்னியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அது அடல்ட்டா மாறும் பொழுது மெட்டாமார்போசிஸ்ல ப்ரோநெஃப்ரிக் கிட்னியா இருக்கிறது என்னவா மாறிடும் அப்படின்னா ப்ரோநெஃப்ரிக் கிட்னியா இருக்கிறது மீசோநெஃப்ரிக் கிட்னியா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்னி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கிட்னி வந்து ஃப்ளாட்டாகவும் வெளிப்பக்கம் கான்வெக்ஸாகவும் இருக்கு. கான்வெக்ஸ்னா இப்படி மேலே உப்புன மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னாக்கா கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ கான்வெக்ஸாகவும் ப்ரெசென்ட் இருக்கு. அப்போ கிட்னி வந்து ஃப்ளாட்டாகவும் கான்வெக்ஸாகவும் இருக்கு. உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா இன்னர் சர்ஃபேஸ் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கும். 2 or 3 நாட்சஸ் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வளைவு போல அந்த இடத்துல காணப்படும், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கிட்னில இருந்தும் ஒரு டியூப் அரைஸ் ஆகுது. அந்த டியூபுக்கு பேர் என்ன அப்படின்னா யூரிட்டர். இங்க இருக்கு பாருங்க, இந்த கிட்னில இருந்து அரைஸ் ஆகிற டியூப். ஸோ இந்த சைட்ல கிட்னில இருந்து இந்த பக்கம் ஒரு டியூபும், இந்த சைட் கிட்னில இருந்து இந்த பக்கம் ஒரு டியூபும் அரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ 2 டியூப் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அரைஸ் ஆகுது ஃப்ரம் ஈச் கிட்னி. ஒவ்வொரு கிட்னில இருந்தும் ஒரு டியூப் அரைஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்க யூரிட்டர் அப்படின்னு பேர். ஸோ இந்த யூரிட்டர் இருக்கு இல்லையா, யூரிட்டரோடைய டக்ட், அந்த யூரிட்டர் டக்ட் இருக்குல்ல, அந்த யூரிட்டர் டக்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூரிட்டர் டக்டுக்கு பேரு மீசோநெஃப்ரிக் டக்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டினா உல்ஃபியன் டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் 1 மார்க்ல கேட்பான், அடிக்கடி கேட்பான். என்ன அப்படின்னா உல்ஃபியன் டக்ட் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்பான். உல்ஃபியன் டக்ட் இஸ் பிரசன்ட் இன் மேலா ஃபீமேலா அப்படின்றது கேட்பாங்க, சரியா? ஸோ அப்போ யூரிட்டர் இஸ் த
மீசோனெஃப்ரிக் டக்ட் ஆர் அந்த மீசோனெஃப்ரிக் டக்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்பான். மீசோனெஃப்ரிக் டக்டோட இன்னொரு பேர் என்னது? உல்ஃபியன் டக்ட். அதுக்கு பேர் என்னது? உல்ஃபியன் டக்ட் அப்படின்னு பேர். இந்த யூரிட்டர் நேரா பேக் சைட்ல போயிட்டு எங்க ஓபன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோயக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் ஓப்பனிங்ல தான் ஓபன் ஆகுது. அதே மாதிரி யூரினரி பிளாடர் இருக்குல்ல, அந்த யூரினரி பிளாடரும் எங்க ஓபன் ஆகுது அப்படின்னா யூரினரி பிளாடரும் க்ளோயக்கால தான் ஓபன் ஆகுது. ஸோ யூரிட்டரும் அங்கதான் ஓபன் ஆகுது. யூரினரி பிளாடரும் எங்க ஓபன் ஆகுது அப்படின்னா யூரினரி பிளாடரும் இட் இஸ் கனெக்டட் வித் த க்ளோயக்கா. அதுவும் க்ளோயக்காவோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. யூரினரி பிளாடர் எப்படி இருக்கும் அப்படின்னா பைலோப்டு ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த பக்கம் இப்படி ரெண்டு பக்கம் லோப்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு பார்த்தா. ஸோ இட் இஸ் அ பைலோப்டு ஸ்ட்ரக்சர். தின் வாலா தான் இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். சரியா? ஸோ அப்போ வந்து யூரின் அதுக்குள்ள இருக்கும்பொழுது நமக்கு வந்து அந்த யூரின் வந்து தெரியும், அதுல அந்த லென்த் பார்த்தோம்னா. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ இதுக்கு மேல இந்த கிட்னிக்கு மேல டெஸ்டிஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். மேல் ஃப்ராகா இருந்தா கிட்னிக்கு மேல என்ன அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னாக்கா டெஸ்டிஸ் அட்டாச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அட்ரினல் கிளாண்டும் அட்டாச் ஆயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொத்தா ஃபேட் பாடிஸ், டஃப்ட் ஃபேட் பாடிஸ், இது எல்லாமே கிட்னில அட்டாச் ஆயிருக்கு. இப்போ கிட்னி இருக்கு அப்படின்னா கிட்னி மேல டெஸ்டிஸ் இருக்கு, அட்ரினல் கிளாண்ட் இருக்கு, அப்புறம் ஃபேட் பாடிஸ் இருக்கு. இப்போ இதுல இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இது கிட்னி. ஓகேவா? கிட்னி மேல இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இது அட்ரினல் கிளாண்ட். கிட்னி மேல இருக்கிறது அட்ரினல் கிளாண்ட். இதுக்கு மேல இந்த ஃப்ளவர் மாதிரி பூவா இருக்கு பாருங்க, இது என்னது அப்படின்னா ஃபேட் பாடிஸ். அப்ப இது எல்லாமே கிட்னிக்கு மேல என்ன ஆயிருக்கு அப்படின்னா அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேல டெஸ்டிஸ் இருக்கு, அட்ரினல் கிளாண்ட் இருக்கு, அப்புறம் ஃபேட் பாடிஸ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸோ இது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல நம்ம பார்ப்போம் டெஸ்டிஸ் எங்க அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபில்டரிங் யூனிட், அதாவது கிட்னியோடைய ஃபில்டரிங் யூனிட். கிட்னியோட ஃபில்டரிங் யூனிட் என்னது? கிட்னியோடைய ஃபில்டரிங் யூனிட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா நெஃப்ரான். எப்படி எல்லா வெர்டிபிரேட்ஸ்க்கும் நெஃப்ரான் தான். நெஃப்ரான் தான் வந்து என்னன்னா ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி அப்படின்னு சொல்றோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நெஃப்ரான் இஸ் த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. ஸோ இந்த நெஃப்ரான்ல வழக்கமா நெஃப்ரான்ஸ்ல இருக்கிறது தான். ஸோ நெஃப்ரான் கம்ப்ரைசஸ் ஆஃப் என்ன இருக்கும்? நெஃப்ரான்ல பவுமன்ஸ் கேப்சூல் இருக்கும். அப்புறம் உள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து கிளாமருலஸ் சொல்லக்கூடிய பிளட் கேபிலரிஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? ஸோ அப்ப பிளட் கேபிலரிஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த பவுமன்ஸ் கேப்சூல், கிளாமருலஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்து அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து என்ன பேர் சொல்றோம்னா மால்பிஜியன் கார்பஸ்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப கிட்னில நிறைய குட்டி குட்டி டியூபியூல்ஸ் இருக்கு. அதுக்கு பேரு யூரினிஃபரஸ் டியூபியூல் இல்லாட்டினா நெஃப்ரான் அப்படின்னு சொல்றோம். அதுதான் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு நெஃப்ரானும் ஹைலி காயில்டா இருக்கும். நெஃப்ரானோடைய ஒரு பகுதி இது போல கப்லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அந்த கப்லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் பவுமன்ஸ் கேப்சியூல் அப்படின்னு பேரு. பவுமன்ஸ் கேப்சியூல் நடுவுல இருக்கிற அந்த பிளட் கேபிலரிஸ், அதாவது கிளாமருலஸ், இது ரெண்டையும் சேர்த்து அதுக்கு பேரு மால்பிஜியன் கார்பஸ்கிள் அப்படின்னு பேர். ஸோ மால்பிஜியன் கார்பஸ்கிள் அப்படின்னு பேர். அந்த மால்பிஜியன் கார்பஸ்கிள்ல இருந்து கீழே ஒரு காயில்டு ஸ்ட்ரக்சர், ஒரு காயில்டு டியூப் போகும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபில், டிஸ்டல் கன்வல்யூட்டட், இது எல்லாமே இதுல இருக்கும். சரியா? ஸோ மால்பிஜியன் கார்பஸ்கிள் வந்து டைரக்டா வந்து எங்க போகுது அப்படின்னா அடுத்த காயில்டு டியூபா அது கீழே இறங்கும். அந்த காயில்டு டியூப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலெக்டிங் டக்ட்னு சொல்றோம். இந்த நெஃப்ரான்ல இருந்து கீழே இறங்குற டியூபுக்கு டைரக்டா என்ன பேர் சொல்றோம் அப்படின்னாக்க கலெக்டிங் டக்ட் அப்படின்னு சொல்றோம். கலெக்டிங் டக்டுக்கு பல இடத்துல இருந்து, அதாவது பல நெஃப்ரான்ல இருந்து கலெக்டிங் டக்ட் வந்து ஒன்னா ஒரு இடத்துல வந்து திறக்குது. கலெக்டிங் டியூபோடைய ஒரு எண்டு அது வந்து ஒரு கெனால்ல ஓபன் ஆகுது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்டர்ஸ் கெனால் அப்படின்னு பேர். அந்த கலெக்டிங் டியூப் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒரு இடத்துல ஓபன் ஆகுது. அந்த கெனாலுக்கு பேர் என்ன அப்படின்னா பிட்டர்ஸ் கெனால்னு பேரு. இன்னொரு எண்டு எங்க ஓபன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரேட்டர்ல போயிட்டு ஓபன் ஆகும். ஸோ டெஸ்டிஸ் சொன்னோம் இல்லையா, இங்க இருக்கு பாருங்க மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல. ஸோ அப்ப கிட்னி மேல டெஸ்டிஸ் அட்டாச் ஆயிருக்கு, ஃபேட் பாடி அட்டாச் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் அட்ரினல் கிளாண்ட் அட்டாச் ஆயிருக்கு. அங்க சொன்னதை இங்க நம்ம பிக்சர்ல பார்க்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
இந்த யூரிட்டர் அப்படியே பேக் சைட்ல போயிட்டு எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா க்ளோயக்கால ஓப்பன் ஆகுது. யூரினரி பிளாடர் பாத்தீங்களா, இங்க பாருங்க பைலோப்டர் யூரினரி பிளாடர், இதுதான் க்ளோயக்கா. யூரிட்டரும் இங்கே தான் ஓப்பன் ஆகுது, யூரினரி பிளாடரும் இங்கே தான் ஓப்பன் ஆகுது. காமனா க்ளோயக்கால வந்துட்டு ஓப்பன் ஆகுறத நம்ம பார்க்கணும். அடுத்தது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பொறுத்தவரையிலும் இந்த நெஃப்ரான்ஸ்ல வந்து என்ன கிடையாது அப்படின்னா ஹென்லிஸ் லூப் கிடையாது. இது 1 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹென்லிஸ் லூப் ஃப்ராகோடைய நெஃப்ரான்ல இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ யூரினிஃபரஸ் டியூபியூலுக்கு பிளட்டை வந்து அப்ளை பண்ற ஆர்டரிக்கு பேரு ரீனல் ஆர்டரி. கிட்னிக்குள்ள போற ஆர்டரி எல்லாமே ரீனல் ஆர்டரி தான். அதே மாதிரி அங்க தனியா ஒரு போர்ட்டல் சிஸ்டம் இருக்கு, படிச்சோம் இல்லையா? ஸோ போர்ட்டல் சிஸ்டம் 2 இருக்குன்னு சொல்லி ஃப்ராக்ல படிச்சிருக்கோம். ஒன்று ரீனல் போர்ட்டல் சிஸ்டம், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஒன்று ரீனல் போர்ட்டல் சிஸ்டம், இன்னொன்று வந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? ஸோ யூரினிஃபரஸ் டியூபியூல்ஸ்க்கு அதாவது நெஃப்ரான்ஸ்க்கு பிளட்டை சப்ளை பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஃப்ரான்ஸ்க்கு பிளட்டை சப்ளை பண்றது ரீனல் ஆர்டரி. அதே மாதிரி ரீனல் போர்ட்டல் வெயின் மூலமா கிட்னிக்கு பிளட் பேக் சைட் ஆஃப் த பாடியில இருந்து, அதாவது ஹைண்ட் லிம்ஸ் இதுல இருந்தெல்லாம் எடுத்துட்டு வரப்பட்டு அங்க ஃபில்டர் செய்யப்படுது. ரீனல் ஆர்டரி வந்து குட்டி குட்டி பிரான்ச்சஸா டிவைட் ஆகி அது என்னவா மாறுது அப்படின்னா அஃபரண்ட் ஆர்டரியோல்ஸ் அப்படின்னு சொல்ற சின்ன சின்ன ஆர்டரியோல்ஸா மாறுது. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிளாமருலஸ்க்கு பிளட்டை சப்ளை பண்ணுது. அந்த அஃபரண்ட் ஆர்டரியோல்ஸ் எல்லாமே பிளட்டை எங்க சப்ளை பண்ணுது அப்படின்னா டைரக்டா கிளாமருலஸ்க்கு பிளட்டை சப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் கிளாமருலஸ்ல இருந்து பிளட் வெளியே போகுதுல, உள்ள வர்றது அஃபரண்ட், வெளியே போறது வந்து எஃபரண்ட் ஆர்டரி. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், பல வாட்டி இதை வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அஃபரண்ட் ஆர்டரியோல் எஃபரண்ட் ஆர்டரியோல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃபரண்ட் ஆர்டரியோல் டிவைட்ஸ் இன்டு கேபிலரிஸ். அந்த வெளியே வந்த அந்த ஆர்டரியோல் இருக்குல்ல, அது வந்து குட்டி குட்டி கேபிலரிஸா வந்து டிவைட் ஆகி ஒரு காயில்டு டியூபை சுத்தி இருக்கு. அந்த காயில்டு டியூப் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து என்னன்னா இந்த ரீனல் போர்ட்டல் வெயின் அப்படிங்கிறது அந்த கேபிலரி நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கிளாமருலஸ்க்கு அதாவது கிட்னிக்கு உள்ள வர ஆர்டரிக்கு பேரு ரீனல் ஆர்டரின்னு பேரு. அதே மாதிரி கிட்னி வந்து வெயினையும் ரிசீவ் பண்ணுது, அதுக்கு பேரு ரீனல் போர்ட்டல் வெயின். அதுக்கு பேர் என்னது? ரீனல் போர்ட்டல் வெயின் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து 2 பிளட் வெசல் உள்ள வருது, ஒன்று ரீனல் ஆர்டரி, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னாக்க ரீனல் போர்ட்டல் வெயின். ஸோ இந்த உள்ள வர ரீனல் ஆர்டரி குட்டி குட்டியா டிவைட் ஆகி அஃபரண்ட் ஆர்டரியோல்ஸா மாறி அதுதான் கிளாமருலஸ்குள்ள போகுது. கிளாமருலஸ்ல இருந்து வெளியே வருது பார்த்தீங்களா, அந்த கிளாமருலஸ்ல இருந்து வெளியே வர அந்த ஆர்டரிக்கு பேர் என்னன்னா எஃபரண்ட் ஆர்டரியோல்னு பேர். இது வெளியே வந்த உடனே நிறைய குட்டி குட்டி கேபிலரிஸா வந்து மாறிடுது. அந்த கேபிலரிஸ் வந்து எங்கேருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீனல் போர்ட்டல் வெயின்ல இருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணுது. ஏன்னா அங்கேக்கு அதுக்கும் அஃபரண்ட் ஆர்டரியோலுக்கும் தான் என்ன இருக்கு அப்படின்னாக்க கனெக்ஷன் இருக்கு. அடுத்தது ஃப்ரம் த கேபிலரி நெட்வொர்க், அந்த கேபிலரி நெட்வொர்க்ல இருந்து பிளட் ரீனல் வெயினை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது கிட்னியோடைய வென்ட்ரல் சைடு. கிட்னியோட வென்ட்ரல் சைட்ல பார்த்தோம்னா நிறைய ஃபனல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த ஃபனல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா நெஃப்ரோஸ்டோம்ஸ் அப்படின்னு பேரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெஃப்ரோஸ்டோம்ஸ் கப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வென்ட்ரல் சைடு ஆஃப் த கிட்னில ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுக்கு பேரு நெஃப்ரோஸ்டோம் அப்படின்னு பேர். அடுத்தது டாட்போலா இருந்துச்சுன்னா அடல்ட் ஃப்ராக்ல இப்படி நம்ம சொல்லிட்டோம். டாட்போலை பொறுத்தவரையிலும் என்னன்னா நெஃப்ரோஸ்டோம் டைரக்டா எங்க கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா நெஃப்ரான்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா அடல்ட்டை பொறுத்தவரையிலும் நெஃப்ரோஸ்டோம் வந்து நெஃப்ரானோட கனெக்ட் ஆகி இருக்காது. சரியா? ஸோ ஃபங்க்ஷன் கிட்னியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னியோட வேலை யூரினை ப்ரொடியூஸ் பண்றது தான். அடுத்து நம்ம பார்க்க போற சிஸ்டம் என்ன அப்படின்னா யூரினோஜெனிட்டல் சிஸ்டம்ல எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போற சிஸ்டம் என்ன அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃப்ராகை பொறுத்தவரையிலும் செக்ஸஸ் ஆர் செப்பரேட், அதாவது மேல் தனியா இருக்கும், ஃபீமேல் தனியா இருக்கும். மேல் ஃப்ராக் தனியா இருக்கும், ஃபீமேல் ஃப்ராக் தனியா இருக்கும். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல பொறுத்தவரையிலும் மேல் உடைய இம்பார்ட்டன்டான ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் தான். ஸோ இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கும் அந்த டெஸ்டிஸ். ஸோ இந்த பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இங்க ஒன்று ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த பேர் ஆஃப் டெஸ்டிஸ் தான் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்றோம்.
இந்த டெஸ்டிஸ் வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, கிட்னியோட கனெக்ட் ஆயிருக்கு. கிட்னியோட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா கிட்னியோட ஒரு மெம்பரேன் மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. அந்த மெம்பரேன் பேர் என்ன அப்படின்னா மெசார்ச்சியம் அப்படின்னு பேர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒவ்வொரு டெஸ்டிஸும் ஈச் டெஸ்டிஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெனி ஃபைன் காயில்டு ஸ்பெர்ம் ப்ரொடியூசிங் செமினிஃபரஸ் டியூப்ஸ். ஒவ்வொரு டெஸ்டிஸுக்கும் உள்ள எடுத்து பார்த்தோம்னா டெஸ்டிஸுக்கு உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய குட்டி குட்டி குட்டியா வளைஞ்சு 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 ஒரு டியூப் போல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த டியூப் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் அப்படின்னு பேர். அந்த டியூப் ஸ்ட்ரக்சர் பேர் என்னது, செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ல தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்து தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்க இருந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து அந்த டெஸ்டிஸ்ல இருந்து அடுத்து ஒரு டியூப் வருது. அதுக்கு பேரு வாசா எஃபரன்ஷியா அப்படின்னு பேர். அந்த வாசா எஃபரன்ஷியா என்ன ஆகுது அப்படின்னா பிட்டர்ஸ் கெனால் எங்க ஓபன் ஆகுதோ அது கிட்ட போய் இது ஓபன் ஆகுது. அப்ப மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து கனெக்டட் வித் பிட்டர்ஸ் கெனால். ஸோ வாசா எஃபரன்ஷியாங்கிற டியூப் பிட்டர்ஸ் கெனாலோட ஓபன் ஆகுது. அந்த பிட்டர்ஸ் கெனால்ங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்டர்ஸ் கெனால் வந்து மீடியன் எட்ஜ் ஆஃப் த கிட்னியோடைய கிட்னியோடைய ஓரத்துல, கிட்னியோட ஓரம், கிட்னி வந்து எங்க இருக்கோ அதோட மார்ஜின் அந்த இடத்துல பிட்டர்ஸ் கெனால் இருக்கும். அந்த பிட்டர் கெனாலோட போயிட்டு இந்த வாசா எஃபரன்ஷியா என்ன ஆகுது அப்படின்னாக்கா கம்யூனிகேட் ஆகுது, இல்லைன்னா ஜாயின் ஆகுது. அடுத்தது இந்த யூரீட்டர் இருக்குல்ல, யூரீட்டர் இங்க இருக்கு பாருங்க. கிட்னில இருந்து வெளியே வர டியூப், கிட்னில இருந்து வெளியே வர டியூபுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா யூரீட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து யூரீட்டர் இல்ல யூரினோஜெனிட்டல் டக்ட் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ அது வந்து கலெக்டிங் டியூபியூல்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். அதனாலதான் நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் அப்புறம் வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமும் மேலே பொறுத்தவரைக்கும் கனெக்டடா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கலெக்டிங் டியூப் இருக்குல்ல, கலெக்டிங் டியூபியூல்ஸோட யூரீட்டரோட அது கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்தது யூரீட்டர் வந்து எப்படி யூரினை கிட்னில இருந்து யூரினை ஃபில்டர் அவுட் பண்ணி கொண்டு வரதோ அதே மாதிரி யூரீட்டர் வந்து ஸ்பெர்ம்ஸையும் என்ன பண்ணிக்குதுன்னா ரிசீவ் பண்ணுது. ஏன்னா டெஸ்டிஸ் இங்கே தானே லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஸ்பெர்ம்ஸ் அப்போ அது வழியாக தான் என்ன ஆகும், உள்ளவும். ஸோ அப்போ ஸ்பெர்ம்ஸ் டெஸ்டிஸ்ல இருந்து முதல்ல வாசா எஃபரன்ஷியா போகும். வாசா எஃபரன்ஷியா போய் அங்கேருந்து யூரிட்டஸ்க்கு போய் சேரும். அதே மாதிரி தான் கிட்னிலேருந்து வர யூரினும் உங்களுக்கு யூரினிஃபரஸ் டியூபியூல்ல இருந்து நேராக எங்கே தான் வரும், உங்களுக்கு யூரிட்டஸ்க்கு தான் வரும். ஸோ அப்போ யூரீட்டர் வந்து இட் கண்டக்ட்ஸ் த ஸ்பெர்ம் அண்ட் த யூரின். ரெண்டையுமே என்ன செய்யுது, யூரீட்டர் ரெண்டையுமே கண்டக்ட் பண்ணுது. ஸ்பெர்மையும் கண்டக்ட் பண்ணுது, அதே மாதிரி யூரினையும் கண்டக்ட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த யூரீட்டருக்கு பேர் என்ன மேல்ல அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் யூரினோஜெனிட்டல் ட்ரக்ட் பிகாஸ் இட் கண்டக்ட்ஸ் யூரின் அண்ட் ஆல்சோ த ஸ்பெர்ம்ஸ். யூரினையும் கண்டக்ட் பண்ணி ஸ்பெர்ம்ஸையும் கண்டக்ட் பண்றதுனால இதுக்கு பேரு யூரினோஜெனிட்டல் டக்ட் அப்படின்னு பேர். இந்த யூரினோஜெனிட்டல் டக்ட் நேரா எங்க போய் ஓப்பன் ஆகுது, யூரினோஜெனிட்டல் டக்ட் நேரா குளோயக்கால போயிட்டு தான் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரீடிங் சீசன் பொழுது ஸ்பெர்ம்ஸ் வந்து குளோயக்கா வழியா என்ன ஆயிடும் அப்படின்னாக்க தண்ணிக்குள்ள வரும். ஸோ ஃப்ராகை பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னா ஃப்ராகை பொறுத்தவரையிலும் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், அதாவது தண்ணியில தான் ஃபர்டிலைசேஷன் கம்ப்ளீட்டா வந்து நடக்குது. அடுத்தது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ மேல்ல வந்து எப்படி 2 டெஸ்டிஸ் இருக்கோ அது மாதிரி ஃபீமேல் பொறுத்தவரையிலும் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபீமேல் பொறுத்தவரையிலும் 2 ஓவரிஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபீமேல்ல 2 ஓவரிஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க இருக்கு பாருங்க, ஓவரி ஒன் சைட் மட்டும் காமிச்சிருக்காங்க. ஸோ 2 ஓவரிஸ் வந்து ஃபீமேல் ஃப்ராக்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த 2 ஓவரியும் எப்படி கிட்னி கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து மிசார்ச்சியம், இங்க வந்து மிசோ ஒவாரியம் அப்படின்னு சொல்லு. ஸோ மிசோ ஒவாரியம் மூலமா 2 ஓவரிஸும் வந்து கிட்னியோட என்ன ஆயிருக்கு அப்படின்னா அட்டாச் ஆயிருக்கு. இந்த ஓவரியோட சுவரானது வெளிப்பக்கம் எபித்தீலியம்னாலையும் உள்பக்க எபித்தீலியம்னாலையும் சரவுண்ட் ஆயிருக்கும். உள்ளுக்குள்ள அந்த 2 லேயருக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தட் கேப் இஸ் கால்ட் அ ஸ்ட்ரோமா. அந்த கேப்புக்கு பேர் என்னது அப்படின்னாக்கா ஸ்ட்ரோமா அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ உள்ள இருக்கிற நடுவுல இருக்கிற எப்பவுமே ஓவரிக்கு நடுவுல இருக்கிற கேப்புக்கு பேர் என்னதான், ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஓவா டெவலப்ஸ் இன்சைட் த ஓவேரியன் ஃபாலிகல். ஸோ இப்போ அதுக்குள்ள ஃபிளாட் செல்ஸ், அதாவது ஓவரி வால்ல அவுட்டர் எபித்தீலியம் இன்னர் எபித்தீலியம் இருக்கு.
அதுக்கப்புறம் உள்ள பிளாட் செல்ஸ் இல்லைன்னா ஸ்ட்ரோமா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ ஓவா வந்து எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவா வந்து ஒவேரியன் ஃபாலிகல்ஸ்ல இருந்து தான் டெவலப் ஆகுது. ஓவி டக்ட் இருக்குல்ல, ஓவரியிலேருந்து அரைஸ் ஆகிற டக்ட், ஓவரியிலேருந்து அரைஸ் ஆகிற அந்த டக்டுக்கு பேர் தான் ஓவி டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓவி டக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஓவி டக்டுக்கு இன்னொரு பேரு முலேரியன் டக்ட் அப்படின்னு பேர். இது கேட்பாங்க. முலேரியன் டக்ட் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? உல்ஃபியன் டக்ட் அப்படின்னா அது வந்து மேல்ல பிரசன்ட் ஆயிருக்கும். முலேரியன் டக்ட்னா அது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்னா அது ஃபீமேல்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அது ஒயிட் கலர்ல இருக்கும், காயில்டு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ எங்க வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா, லங்ஸ் எங்க வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அது வரைக்கும் இந்த டக்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா எக்ஸ்டெண்ட் ஆகுது. அடுத்தது ஓவி டக்ட் முன்னோக்கி வந்து ஒரு ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு பேரு ஓவிடியூக்கல் ஃபனல் அப்படின்னு பேரு. இங்க இருக்கு பாருங்க, இதுதான் ஓவி டக்ட். ஓவி டக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சருக்கு பேரு தான் ஓவிடியூக்கல் ஃபனல் அப்படின்னு பேர். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னது? ஓவிடியூக்கல் ஃபனல் அப்படின்னு பேரு. இதுதான் ஓவி டக்ட். ஓவி டக்ட் டைரக்டா எங்க ஓப்பன் ஆகுது பாருங்க, குளோயக்கால ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ இட் ஓப்பன்ஸ் இன் டு த சீலம் பை த ஆஸ்டியம். ஓவி டக்ட் இங்க மேல் பக்கத்துல சீலம்ல தான் ஓப்பன் ஆகுது. ஆமா, இது பாடி கேவிட்டி தானே. பாடி கேவிட்டில இது அப்படியே சஸ்பெண்ட் ஆயிட்டு தான் இருக்கும் இல்லையா? அடுத்தது போஸ்டீரியர்லி, பேக் சைட்ல, ஆன்டீரியர்ல வந்து சீலம்ல ஓப்பன் ஆகுது. போஸ்டீரியர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தின் வால்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கு பாருங்க, ஓவி சாக். இந்த இடத்துல ஓவி சாக் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபனல் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்தது இன்னர் வால் ஆஃப் த ஓவிடக்ட். ஓவிடக்டோட உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் லைக் கோட்டு அந்த எக்கை சுற்றி வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான கிளாண்டுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து ஓவிடக்டுக்கு உள்ளதான் வந்து செக்ரீட் ஆகும். அப்போ ஓவரியிலேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகி இது வழியா அந்த எக் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இங்கக்குள்ள இருக்கிற அந்த ஃபனல் ஷேப்டு கிளாண்டுலர் டக்ட்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாண்டுலர் டக்ட் வந்து உங்களுக்கு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணி அதுக்கு வந்து இந்த எக்குக்கு உரிய அந்த ஜெல்லி கோட்டை வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் ஓவிடக்ட் ஃப்ரம் போத் சைட்ஸ். இங்க இருக்கிற ஓவிடக்டும் சரி, இங்க இருக்கிற ஓவிடக்டும் சரி, இந்த ரெண்டு ஓவிடக்டும் தனித்தனியா குளோயக்கால என்ன ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகுது. அதோட ஓப்பனிங் வந்து நம்ம இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். ஸோ ரெண்டுமே தனித்தனியா குளோயக்கால போயிட்டு ஓப்பன் ஆயிடும். ஸோ டியூரிங் ப்ரீடிங் சீசன், ப்ரீடிங் சீசன் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஓவா வந்து ஃபர்ஸ்ட் பாடி கேவிட்டில வந்து ரிலீஸ் ஆயிடும். பாடி கேவிட்டிலேருந்து என்டர் ஆகி ஓவி டக்டுக்குள்ள போய் அந்த ஓவி டக்ட்லேருந்து ஓவி சாக்கு போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அது தண்ணியில் ரிலீஸ் பண்ணப்படும். ஸோ தண்ணியில் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி குளோயக்கல் அப்பேச்சர் மூலமாக ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி மேல் ஃப்ராகும் என்ன செய்யும் அப்படின்னாக்க தண்ணியில் அது ஸ்பெர்ம்ஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ தண்ணியில் ஸ்பெர்ம்ஸை வந்து மேல் ஃப்ராக் ரிலீஸ் பண்ணுது, ஃபீமேல் ஃப்ராகை ஓவமாக ரிலீஸ் பண்ணுது. ஃபர்டிலைசேஷன் ரெண்டுமே எங்கே நடக்கும் அப்படின்னாக்கா ஃபர்டிலைசேஷன் தண்ணியில் தான் நடக்கும். ஸோ அப்போ ப்ரீடிங் சீசன் பொழுது மேல் ஃப்ராக்ஸ் எல்லாம் ஒரு இடமா வந்து பாண்டில் அக்ரிகேட் ஆகிடும், ஃபீமேல் ஃப்ராக்ஸும் ஒரு இடத்துல அக்ரிகேட் ஆகிடும். அப்புறம் ஒன்று சூஸ் பண்ணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேல் என்ன செய்யும் அப்படின்னா ஃபீமேல் மேலே அதோட நப்ஷியல் பேடு, கையில் ஒரு பவுச் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அந்த நப்ஷியல் பேடை வச்சு ஃபீமேலை நல்லா அழுத்தி என்ன செஞ்சுக்கும் அப்படின்னாக்கா பிடிச்சிக்கும். ஸோ பிடிச்சிக்கும் பொழுது ரெண்டுமே, அதாவது இது ஸ்பெர்ம்ஸை ரிலீஸ் பண்ணுது, ஃபீமேல் வந்து ஓவம் ரிலீஸ் பண்ணுது. ஸ்பெர்ம் ஓவம் ரெண்டுமே தண்ணியில் ரிலீஸ் ஆனோன்னா ஃபர்டிலைசேஷன் உங்களுக்கு எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் தண்ணியிலே வந்து உங்களுக்கு நடந்துரும். இந்த மாதிரி செக்ஷுவல் ஆக்டுக்கு பேர் என்ன, காப்புலேஷனை வந்து நம்ம இங்க என்ன சொல்றோம்னா ஆம்ப்ளெக்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆம்ப்ளெக்சஸ் ப்ராசஸ் நடந்தோன்னா ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னலா நடந்து முடிஞ்சிடும். ஸ்பெர்ம்ஸ் வந்து வெளியே வந்துருது. ஓகேவா? ஸ்பெர்ம்ஸ் வந்து வெளியே வந்தாச்சு, எக் வெளியே வந்தாச்சு. இப்போ ரெண்டுமே தண்ணியில இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து எக்ல இருக்கிற அந்த ஜெல்லி கோட் இருக்கு இல்லையா, அதை தொலைச்சிட்டு என்ன ஆகும் அப்படின்னா உள்ள போய் ஃபர்டிலைசேஷன் பண்ணும். ஃபர்டிலைசேஷன் பண்ண உடனே நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிடும், ஜைகோட் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ ஜைகோட் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆனதும் நெக்ஸ்ட் அதுல இருந்து ஒரு லார்வா வெளியே வரும். அந்த லார்வா டெவலப் ஆகி வரும். அந்த லார்வாக்கு பேர் தான் டேட்போல் லார்வா அப்படின்னு பேர். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ராகோட லார்வாக்கு பேரு டேட்போல் லார்வா.
அடுத்து நம்ம tadpole larva பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ tadpole larva தான் larva of frog அப்படின்னு சொல்றோம். இது பார்க்கறதுக்கு ஆக்சுவலா cephalochordates இருக்கு இல்லையா, ஆம்பியாக்சிஸ் மாதிரியே இருக்கும். இந்த லார்வா வந்து பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஆம்பியாக்சிஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த லார்வா முழுக்க முழுக்க அக்வாட்டிக், அதாவது தண்ணியில தான் இருக்கும். ஹெர்பிவோர்ஸ், அந்த பாசி, அந்த குட்டி குட்டியா இருக்கு பார்த்தீங்களா, பாசி, செடி, அழுகி போன செடி, இதெல்லாம் தான் அது சாப்பிடும். அதோடைய சாப்பாடு வந்து அதுதான். அடுத்தது அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது டெரஸ்ட்ரியல் கார்னிவோரஸ் டைப்பு. ஆனால் tadpole லார்வா வந்து முழுக்க முழுக்க தண்ணியிலையும் ஹெர்பிவோரஸ் டைப்பாக இருக்கும். ஸோ புதுசாக ஹேட்ச் அவுட் ஆன லார்வா வந்து கிட்டத்தட்ட 4 மில்லிமீட்டர் லென்த் இருக்கும். அதோட பாடி வந்து 3 ரீஜியனாக டிவைட் பண்ணப்படுது. ஹெட், ட்ரங்க், டெய்ல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாடியை நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, ஹெட், பாடி, ஹெட்டு, ட்ரங்க், டெய்ல். இதுதான் இவ்வளோ பெருசு இருப்பாங்க. இது ஹெட்டு, இது வந்து ட்ரங்க் ரீஜன், அண்ட் இந்த லாஸ்ட் போர்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்ல் ரீஜன். ஸோ பாடியை வந்து நம்ம இந்த இடத்துல 3ஆ வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ ஆன்டீரியர் எண்டில் பார்த்தீங்கன்னா 2 நேசல் பிட்ஸ் இருக்கு. நாஸ்ட்ரல் வந்து 2 ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது வந்து ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும். tadpole பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஒரு குழி மாதிரி தான் அது வந்து டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் அதுவே என்னவா மாறிடும் அப்படின்னாக்கா நாஸ்ட்ரல்ஸா மாறிடும். ஸோ அதுதான் வந்து நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா நாஸ்ட்ரலா மாறுது. கண்ணை பொறுத்தவரையில என்ன அப்படின்னா 2 உருண்டை இருக்கும், 2 பல்ஜிங். இதான் 2 பல்ஜிங் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் ஹெட்டில். அதுதான் நம்ம கண் அப்படின்னு சொல்றோம். வென்ட்ரல் சைட்ல பார்க்கும்பொழுது, ஹெட்டோடைய வென்ட்ரல் பக்கம் கீழ் பகுதியில் பார்க்கும்பொழுது ஓரல் சக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னதா ஒரு ஓரல் அப்பேரட்டஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ஓரல் சக்கருடைய மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த tadpole லார்வா ஹேட்ச் அவுட் ஆன உடனேயே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஏதாவது பாறை இல்லாட்டினா வாட்டர் பிளான்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓரல் சக்கரை வச்சு அது மேல பிடிச்சிக்கிட்டு அங்கேயே வந்து நின்றுட்டு இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ஒரு அட்டாச்டு டைப் ஆஃப் லைஃப்பை வந்து லீட் பண்ணுது. அதுக்கப்புறமா ஆர்கன்ஸ் வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங்கான ஆர்கன்ஸ் டெவலப் ஆகிற வரைக்கும் இது மாதிரி தான் அட்டாச் ஆகி இருக்கும். ஸோ ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு ஒன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த பாறையை விட்டுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா டிட்டாச்டு லைஃப், அதாவது ஃப்ரீ ஸ்விம்மிங் லைஃப்பை வந்து அது கேரி அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கில்ஸ், இதுக்கு வந்து கில்ஸ் மூலமாக தான் இது சுவாசிக்கும். ஸோ ஹெட்டோடைய 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட்டோட 2 பக்கமும் வந்து அதுக்கு சின்ன ஸ்ட்ரக்சர், ஸ்மால் ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்மால் ஸ்ட்ரக்சர் தான் என்னது அப்படின்னா, அந்த ஸ்மால் ஸ்ட்ரக்சர் தான் நத்திங் பட் த கில்ஸ். அதுதான் வந்து கில்ஸ் அப்படின்னு சொல்றோம். ட்ரங்க் வந்து பார்த்தீங்கன்னா எக் ஷேப்ல. ஸோ ட்ரங்க் வந்து எப்படி இருக்கும்னா எக் மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதுதான் ஆக்சுவலாக இதுதான் ஹெட்டு, இதுதான் ட்ரங்க். இது முழுக்கவே டெய்ல் தான். ஸோ ஃபுல் ரீஜன் என்னது டெய்ல் தான். ஸோ இதில் இந்த ட்ரங்க் ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யோக், லேடன், எண்டோடர்மல் செல்ஸ் இருக்கு. நிறைய எண்டோடர்மல் செல்ஸ் வந்து இந்த ட்ரங்க் ரீஜியனில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. இந்த லார்வா வந்து இந்த செல்ஸை எதுக்காக டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா சாப்பாட்டுக்காக. யோக் செல்லுன்னு சொல்லிட்டாலே அது வந்து எதுக்கு, யோக் செல் வந்து எதுக்கு நமக்கு மெயினாக, யோக் வந்து இட் இஸ் ஃபார் நியூட்ரிஷன் தான். ஸோ அப்போ இந்த நியூட்ரிஷன் பர்பஸ்க்காக லார்வா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த செல்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஆனஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ட்ரங்கோடைய ஆன்டீரியர் எண்டில் வந்து ஆனஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிடும். அடுத்து லாஸ்ட் கடைசி பகுதியில் இருக்கிறத நம்ம டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். டெய்லில் வந்து டெய்ல் பின் இருக்கு. ஆக்சுவலாக இதுதான் டெய்லு, நடுவில் இருக்கு. இந்த சுத்தி இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் தான் டெய்ல் பின் அப்படின்னு பேர். டெய்ல் எதுக்காக யூஸ் ஆகுது, லோகோமோஷன். அது ஃப்ரீ ஸ்விம்மிங் லைஃப்பை லீட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃப்ரீ ஸ்விம்மிங் லைஃப்பை லீட் பண்ணும்பொழுது லோகோமோஷனுக்காக அந்த டெய்லை வந்து அது என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னாக்கா பயன்படுத்திக்கும். அடுத்து இதுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. மெட்டமார்போசிஸ் பொறுத்தவரையிலும், வளர் உருமாற்றத்தை பொறுத்தவரையிலும் நிறைய ஸ்டேஜஸை கடந்து தான் அது அடல்ட் ஃப்ராகா என்ன ஆகும் அப்படின்னாக்கா அடல்ட் ஃப்ராகா கன்வெர்ட் ஆகும். அந்த ஸ்டேஜஸ்ல 2 முக்கியமான ஸ்டேஜஸ் வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் கில் ஸ்டேஜ், அதாவது கில்ஸ் வந்து வெளியே தெரியக்கூடிய ஸ்டேஜ் தான் வந்து எக்ஸ்டர்னல் கில் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ்ல tadpole மொத்தம் 3 பேர் ஆஃப் கில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஹெட்டோடைய சைட்ல 3 பேர் ஆஃப் கில்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். கில்ஸ் தான் tadpoleக்கு மெயின் ஃபார் ரெஸ்பிரேஷன். அக்வாட்டிக் ரெஸ்பிரேஷன் பொறுத்தவரையிலும் tadpole லார்வா ஃபுல்லா அக்வாட்டிக்கா இருக்கனால அது கில்ஸை வச்சு தான் என்ன செய்யும், சுவாசிக்கும். வென்ட்ரல் சைட்ல கீழே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா ஓரல் சக்கர், அதாவது சர்க்குலர் மவுத் இருக்கும். அது சுற்றி இருக்கிறது சக்கர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எக்ஸ்டர்னல் கில் ஸ்டேஜ்ல டார்சல் லிப், வென்ட்ரல் லிப்னு சொல்லக்கூடிய 2 ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் எக்ஸ்டர்னல் கில் ஸ்டேஜ்.
ஓகேவா. அதுக்கப்புறம் கில்ஸ் உள்ள போயிடும், அதை வந்து இன்டர்னல் கில் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் டார்சல் லிப் வென்ட்ரல் லிப்னு சொல்லக்கூடிய 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அந்த டார்சல் லிப் வந்து மவுத்தில் தான், டார்சல் லிப் வென்ட்ரல் லிப்னு 2 ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்படி மேல் பக்கமாக இருக்கிறது டார்சல் லிப், கீழ் பக்கமாக இருக்கிறது வந்து வென்ட்ரல் லிப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிப்ஸுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்னி டீத் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த டீத் வந்து எதுக்காக அப்படின்னா, அது பாறையை ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒட்டி இருக்கக்கூடிய ஆல்கே அப்புறம் அதில் இருக்கிற சில டீகேயிங் வெஜிடபிள் மேட்டர் இதை எல்லாத்தையும் சுரண்டி அதை வந்து சாப்பிட்றதுக்காக அந்த டீத் வந்து கொஞ்சம் ஹார்னியா இருக்கு. சக்கர் வந்து வென்ட்ரல் சைட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. டெயில் வந்து போதுமான அளவு நீட்டமா இருக்கு, எலாங்கேட்டடா இருக்கு. எக்ஸ்டர்னல் கில்ஸ் இங்க பாருங்க வெளியவே தெரியுது. ஸோ இது வந்து இது மாதிரி தான் அட்டாச் ஆயிருக்கும். இது மாதிரி ட்ரீஸோட போய் இது என்ன பண்ணா லார்வா மொத்தமா ஒரு இடத்துல இருந்து அட்டாச் ஆயிருக்கு. இது நம்ம நிறைய குளங்கள்ல கூட நம்ம பார்த்துருக்கலாம். அடுத்தது இன்டர்னல் கில் ஸ்டேஜ். இன்டர்னல் கில் ஸ்டேஜ் பொறுத்தவரைக்கும் நல்லா கண்ணு வந்து நல்லா வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். இன்டர்னல் கில் ஸ்டேஜ்ல ஓரல் சக்கர் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு சின்னதா மாறிடும். ஃபேரிங்ஸ்ல 4 பேர் ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் இந்த இன்டர்னல் கில் ஸ்டேஜ்லயும். கில்ஸ் வந்து இந்த இடத்துல கவர் பண்ணப்பட்டிருக்கும். அங்க எக்ஸ்டர்னல் கில் ஸ்டேஜ்ல கில்ஸ் இப்படி வெளியவே தெரிஞ்சிச்சு இல்லையா, அப்படி இல்லாம அதை சுத்தி ஒரு ஸ்கின் ஃபோல்டு இருக்கும். அந்த ஸ்கின் ஃபோல்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் ஸ்கின் ஃபோல்ட் இஸ் கால்ட் அஸ் ஓப்பர்குலம். அந்த ஸ்கின் ஃபோல்டுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா ஓப்பர்குலம் அப்படிங்கிற ஒரு மூடினால அது கவர் பண்ணப்பட்டிருக்கும். So the chamber encloses by the operculum is called as the branchial chamber or gill chamber. அந்த கில்ஸை சுத்தி ஒரு ஸ்கின் ஃபோல்டு மாதிரி மூடிடும். அந்த ஸ்கின் ஃபோல்டுக்கு பேர் தான் ஆப்பர்குலம். இங்க இருக்கு, அவ்வளோ கிளியரா தெரியல, பட் நம்ம வந்து இதுல பார்ட்ஸை பார்த்துக்கலாம். ஸோ ஆப்பர்குலம்ங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. ஆப்பர்குலம்குள்ள இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா ஆப்பர்குலம்குள்ள இருக்கிற அந்த பகுதிக்கு பேரு கில் சாம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா. அடுத்தது it opens to the exterior on the left side of the body by funnel like aperture called spiracle. அந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்லிட் வந்து பாடிக்கு உள்ள ஓப்பன் ஆகுது. எப்படி பாடிக்கு உள்ள ஓப்பன் ஆகுதுன்னா ஸ்பைரக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துளை மூலமா வந்து அது என்ன ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகுறதா சொல்லப்படுது. அடுத்தது எக்ஸ்டர்னல் கில்ஸ் ஏட்ரோபி, அதாவது வெளிப்பக்கமா தொடர்புல இருந்த கில்ஸ் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து என்ன ஆயிடும்னா டீஜெனரேட் ஆயிடும். வெளிப்பக்கமா இருந்தது வந்து டீஜெனரேட் ஆயிடுச்சு. இன்டர்னல் கில்ஸ் இப்ப டெவலப் ஆயிடும். இன்டர்னல் கில்ஸ் எக்ஸ்டர்னல் கில்ஸ் 4 பேர் இருந்துச்சு, அதுக்கு பதிலாக இப்ப என்ன இருக்கு அப்படின்னாக்கா இன்டர்னல் கில்ஸ் 4 பேர் இருக்கு. டாட்போல் என்ன பண்ணும்னா வாயை திறந்து தண்ணியை வந்து உள்ளுக்குள்ள எடுக்கும். உள்ளுக்குள்ள எடுக்கும் பொழுது அது நேரா ஃபேரிங்ஸ்க்கு போறப்ப அங்க வந்து பிராங்கியல் கில் ஸ்லிட்ஸ் வழியா டைரக்டா பிராங்கியல் சாம்பருக்கு அந்த தண்ணி வந்து போய் சேரும். தண்ணியில இருக்கிற ஆக்சிஜனை வந்து இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னாக்கா சுவாசிக்கும். அந்த பிராங்கியல் சாம்பர்ல இருந்து வாட்டர் எப்படி உள்ள போன பிராங்கியல் சாம்பர்ல உள்ள போன வாட்டர் வந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைரக்கிள் அப்படின்னு சொல்ற அந்த கேப் இருக்கு இல்லையா, ஸ்பைரக்கிள்னு சொல்ற அந்த கேப் வழியா அது என்ன ஆயிடும்னா வெளியே வந்துடும். As the water baths the gills in the gill chamber respiration occurs. ஸோ அப்போ அது தண்ணியை வந்து அங்கே அதை நனைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஹைண்ட் லிம்ஸ் வந்து இந்த ஹெட் இவ்வளோ பெருசு இருந்துச்சுல்ல, அதுக்கு இங்கே இந்த இடத்துல தான் ஆனஸ் இருக்கும். அந்த ஆனஸ் இருக்கிற பகுதியில் அப்படி சின்னதாக அப்படி பல்ஜிங் மாதிரி ஹைண்ட் லிம்ஸ் வந்து அப்படியே கொஞ்சமாக சின்னதாக அப்படி டெவலப் ஆயிருக்கும். ஒரு பட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி அது என்ன இருக்கும் அப்படின்னாக்கா டெவலப் ஆயிருக்கும். அடுத்தது இன்டர்னல் கில் ஸ்டேஜ். இதுலேயே இந்த இன்டர்னல் கில் ஸ்டேஜ்லயே இன்டெஸ்டைன் வந்து நல்ல காயில்டு ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆயிருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு வாட்சோடைய ஸ்ப்ரிங் மாதிரியான ஒரு தோற்றத்தை அது கொடுக்கும். அடுத்தது மெட்டாமார்போசிஸ். மெட்டாமார்போசிஸ்னா என்னது நமக்கு தெரியும். மெட்டாமார்போசிஸ் அப்படின்னாக்கா வளர் உருமாற்றம் அப்படின்னு பேர். ஸோ மெட்டாமார்போசிஸ் மீன்ஸ் வளர் உருமாற்றம். வளர்ச்சியின் பொழுது உருவம் மாறி மாறி கடைசி அது என்னவா மாறும் அப்படின்னாக்கா அடல்ட்டா மாறும். அதுதான் வளர் உருமாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டாட்போல் லார்வா இருக்கு இல்லையா, அந்த டாட்போல் லார்வா ஒரு ஃபுல் அடல்ட்டா வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு, ஒரு டாட்போல் லார்வா ஒரு முழு அடல்ட்டா
மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 2ல இருந்து 3 மாசம் வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மெட்டமார்பிக் சேஞ்சஸ் வந்து கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒன் மந்த்துக்கு அதோட பாடியில டேட்போலோட பாடியில சேஞ்சஸ் நடந்து அது என்னவா ஃபைனலா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அடல்ட்டா மாறும். இந்த சேஞ்சஸ் வந்து எக்ஸ்டர்னலாவும் சேஞ்சஸ் நடக்குது, இன்டர்னலாவும், அதாவது பாடிக்கு உள்ளேயும் நிறைய பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்குது. ஸோ இப்போ இந்த சேஞ்சஸ் வந்து இட் இன்க்ளூட்ஸ் மார்பாலஜி, பிசியாலஜி அண்ட் பயோகெமிக்கல். சில என்சைம்ஸ் கூட என்ன ஆகும் அப்படின்னாக்கா மாடிஃபை ஆகும். ஸோ இந்த மாதிரி மார்பாலஜி, பிசியாலஜி அண்ட் பயாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து இந்த ஃப்ராக்ல நடந்து தான் அதுக்கப்புறம் அது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அடல்ட்டா மாறும். ஸோ என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கில் ரெஸ்பிரேஷன் வந்து லங்ஸ் ரெஸ்பிரேஷன் மூலமா ரீப்ளேஸ் ஆகும். அது டேட்போலா இருக்கும் பொழுது கில் ரெஸ்பிரேஷன் பண்ணுது. ஸோ அது அடல்ட்டா மாறும்போது லங் ரெஸ்பிரேஷனுக்கு மாறிடும். இன்டெஸ்டைன் என்ன ஆயிடும்னா சுருங்கிடும், சின்னதாயிடும். ரொம்ப நீட்டமா ஸ்பைரலி காயில்டா இருந்ததுல அந்த இன்டெஸ்டைன் வந்து நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா ஃபுல்லா சுருங்கிடும். ஹெர்பிவோர்ஸ் ஹேபிட்டா இருந்த டேட்போல் லார்வா இப்போ அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னவா மாறிடும் அப்படின்னா பூச்சி இதெல்லாம் பிடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு கார்னிவோர்ஸ் ஹேபிட்டா மாறிடும். லார்வா மேல இருந்த ஸ்கின் வந்து அப்படியே என்ன ஆயிடும்னா ஷெட் ஆயிட்டு ஒரு அடல்ட்டுக்கான ஒரு ஸ்கின் டோன் வந்து அதுல வந்துடும். ஸோ ஜாஸ் வந்து ஹார்னி டீத்தோட இருந்துச்சுல்ல அது வந்து முழுக்க டிஸப்பியர் ஆயிடும். அது இல்லாம ஸ்மால் ஓவல் மவுத் வந்து சின்னதா உருண்டையா நல்ல அகலமான ஒரு மவுத்தா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா அது வந்து சேஞ்ச் ஆயிடும். ஐஸ் வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு பல்ஜிங் மாதிரி இருந்ததுல அப்படி இல்லாம நல்ல ப்ராமினென்டான ஒரு பெரிய ஐஸ் வந்து என்ன ஆயிடும் அதுக்கு ஃபார்ம் ஆயிடும். தென் 4 limbs. ஓகேவா, 4 limbs வந்து ஆப்பர்குலம் சொல்ற அந்த கில்ஸோட மூடி அதை வந்து இந்த இடத்துல தானே 4 limbs பட் லைக் ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆச்சு. அந்த ஆப்பர்குலம் எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல 4 limbs வந்து என்ன ஆயிக்கும்னா நல்லா டெவலப் ஆயிக்கும். ஹைண்ட் லிம்ஸ் வந்து லெங்க்ல என்ன ஆகும் அப்படின்னா ஹைண்ட் லிம்ஸ் லெங்க்ல இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ 4 limbs-ஐ விட ஹைண்ட் லிம்ஸ் வந்து ஃப்ராகை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா பெருசா தான் நீட்டமா இருக்கும். நமக்கே தெரிஞ்சு பாருங்க, ஹைண்ட் லிம்ஸ் அப்படி மடிச்சுதான் ஒடிச்சிடும். ஸோ 4 limbs வந்து ஷார்ட், ஹைண்ட் லிம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா லெங்தியர். கில்ஸ் வந்து கொஞ்சமா மறைஞ்சு மொத்தமா என்ன ஆயிடும்னா மறைஞ்சு போயிடும். கில்ஸ் இஸ் ஃபுல்லா க்ளோஸ் ஆகி லங்ஸ் வந்து முழுக்க என்ன ஆயிடும் ஒரு டெவலப்டு ஸ்ட்ரக்சர் மாறிடும். டெய்ல் வந்து அப்படியே கொஞ்சமா என்ன ஆயிடும்னா அப்சர்வ் ஆயிடும். இங்க பாருங்க இதுல பெருசா இருக்கு, நீட்டமா இருக்கு. டெய்ல பார்க்கலாம், எங்கேயும் டெய்ல் காணப்படுது, அது டெய்ல்டு ஃப்ராக். இங்க சுத்தமா என்ன இல்லை அப்படின்னாக்கா டெய்லே சுத்தமா இல்லாம ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ டெய்லு இல்லை அந்த இடத்துல. அடுத்தது செக்ஸ் டிஃபரன்ஷியேஷன், அதாவது மேல் ஃபீமேல் ஃப்ராக் வந்து நல்லாவே டிஃபரன்ஷியேட் ஆகி எது மேல் ஃப்ராக் எது ஃபீமேல் ஃப்ராக்னு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு செக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் நடக்கும். தென் ஃப்ரீ ஸ்விம்மிங் ஹேபிட்டா இருக்கிறது, அப்படி மெதுவா அது நடந்து மூவ் ஆகுற மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா ஃப்ராக், அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டுக்கு வந்து அது என்ன ஆயிடும்னா சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மொத்த மெட்டமார்போசிஸ் ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா அந்த ஃப்ராகோட பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். ஃப்ராக் பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் இது என்ன செய்யுது மெட்டமார்போசிஸை முழுக்க கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்த கண்டென்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாடல் கொஸ்டின்ஸ் ஃபார் திஸ் செஷன். இந்த செஷனுடைய மாடல் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராகோடைய ஃப்ராகோட லார்வாவுக்கு என்ன பேர்னு கேட்குறாங்க. ஸோ த லார்வல் ஸ்டேஜ் ஆஃப் த ஃப்ராக், அதுக்கு என்ன பேரு? பிளானுலா, டேட்போல், ஆம்பிபிளாஸ்டுலா, ஆம்பிஆக்சிஸ். Yes, the answer is tadpole larva. Next, bitter canals. Bitter canal வந்து எங்க present ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. Bitter canal is found in frog. எந்த frog? மேல் frog-ஆ இல்ல வந்து female frog-ஆ? மேல் frog-ஆ female frog-ஆ இல்லாட்டினா வந்துட்டு ரெண்டு frog-லயும் இருக்கா இல்ல tadpole larva-ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ bitter canal அப்படிங்கிறது என்னன்னா அந்த mesonephric duct இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொன்னோம் bitter canal அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்ப இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே தான் இருக்கு, அதாவது மேலையும் இருக்குது ஃபீமேலையும் இருக்கு. ஸோ இட் இஸ் பிரசன்ட் இன் போத் அப்படிங்கிறது தான் அதோடைய ஆன்சர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா the type of kidney present found in the frogs. இந்த இடத்துல ஒருவேளை லார்வான் மென்ஷன் பண்ணியிருந்தா அப்ப நமக்கு ப்ரோநெஃப்ரிக் கிட்னி வரணும். ஸோ ப்ரோநெஃப்ரிக் கிட்னி வந்து லார்வாவோட கிட்னி. அடல்ட்னு மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா அடல்ட்னு மென்ஷன் பண்ணியிருந்தா நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல்ட்னு சொல்லியிருந்தாங்கன்னா மீசோநெஃப்ரிக் கிட்னி
kidney. So mesonephric kidney is present in case of adult. So எது கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. அதனால தான் நான் இங்க வந்து காமனா கொடுத்திருக்கேன், ரெண்டையுமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, so the type of kidney present in the frogs அப்படின்னு கேட்கும்பொழுது if it is a larva it is called as pronephric, if it is a adult it is called as mesonephric kidney. நெக்ஸ்ட் வந்து முல்லீரியன் டக்ட். ஸோ முல்லீரியன் டக்ட் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்லீரியன் டக்ட் வந்து இட் இஸ் பிரசன்ட் இன் த ஃபீமேல் ஃப்ராக். உல்ஃபியன் டக்ட்னு கேட்டாங்கன்னா உல்ஃபியன் டக்ட் வந்து இட் இஸ் பிரசன்ட் இன் த மேல் ஃப்ராக், வேறஸ் முல்லீரியன் டக்ட் வந்து இட் இஸ் பிரசன்ட் இன் த ஃபீமேல் ஃப்ராக். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது find out the wrong statement from the following. இது வந்து ஒரு நெகட்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக படிப்போம். tadpole has pronephros kidney type. கரெக்ட். ஸோ டாட்போல் லார்வால இருக்கிற கிட்னி வந்து பிரிமிட்டிவ் டைப் ஆஃப் கிட்னி, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ டாட்போல் லார்வால இருக்கிறது பிரிமிட்டிவ் டைப் ஆஃப் கிட்னி. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நெஃப்ரான் ஆஃப் த ஃப்ராக் ஹேஸ் லூப் ஆஃப் கெண்டி. ஃப்ராகோடைய நெஃப்ரான்ல லூப் ஆஃப் கெண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, கிடையாது. லூப் ஆஃப் கெண்டி ஃப்ராகோடைய நெஃப்ரான்ல இல்லை. ஸோ திஸ் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ த ஆன்சர் இஸ் திஸ் ஒன். அடுத்தது வந்து என்னன்னா, த டைப் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் of fertilization is external. இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். முல்லீரியன் டக்ட் is present in the female, அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அப்போ ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, the nephron of frog has loop of Henle அப்படிங்கிறது தான் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரானா ஹெக்ஸாடாக்டைலாவுடைய பார்ட் 7 வீடியோ. இன்னும் கொஞ்சம் இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது பாக்கி இருக்குது. ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.